இந்த 18 சித்தர் கோவில்ல பல திரை பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் வந்து ரகசியமாக வந்து வழிபடுற கோவிலுங்க. பொதுவாக சித்தர்கள்னாலே வந்து சிவனோட அருளை வந்து முழுக்க வந்து பெற்றவங்க தான். சித்தர்களோட அருளை வந்து பெற்றாலே வந்து சிவனோட வந்து அருளை வந்து பெறலாம் அப்படின்ற வந்து நம்பிக்கையா வந்து இருக்குது. இந்த 18 சித்தர் கோவில்ல வந்து பொது வழிபாடு தாங்க. யார் வேணாலும் வந்து கருவற உள்ளவரா வந்து போய் உங்களுக்கு வேண்டிய வந்து நெய்வேத்தியம் அபிஷேகம் இனிப்புகள் படைத்து வந்து வழிபடலாங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வந்து எந்த சித்தரை வந்து வழிபடலாம், அப்படி வழிபட்டா வந்து என்ன மாதிரியான நன்மை எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றது பல அரிய தகவல்களோட வந்து தமிழ் மாமுனி அகத்தியருக்கு வந்து பிரதான வந்து பெரிய சிலையோட வந்து கருவறை வந்து அமைச்சு மற்ற சித்தர்களுக்கு வந்து தனித்தனியா வந்து சன்னதிகளை வந்து அமைச்சு சித்தர்களோட தெய்வமான வந்து வேண்டிய வரத்தை வந்து அருளக்கூடிய பாலாம்பிகைக்கு வந்து தத்ரூபமாக வந்து சிலையை வந்து இங்க வந்து அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னு சொல்றேன். வணக்கம், பேசுறது ராம்கேஆர். மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வந்து வனவாசம் பண்ணிட்டு ஒரு வருஷம் அந்நியவாசம் பண்ணுன ஊருங்க. ராமாயணத்துல வர ராமன், லட்சுமணன், சீதை மூவர் சில காலம் வந்து குடிசை போட்டு தங்கிய ஊருங்க. வைகை நாகரிகத்தையும் தமிழரோட பெருமை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த இன்றைய கீழடியில தாங்க இந்த 18 சித்தர் கோவில் வந்து இருக்குது. ஒரு நாள் குடும்பத்தோட போயிட்டு வாங்க, நல்லது நடக்க. நன்றி மக்கள்.